லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் செம்மையா ஒரு பையனை பார்த்தேன். அவன் யாரா இருப்பான்னு நைட் எல்லாம் யோசிச்சேன். ஆனா அடுத்த நாள் அவரை நான் மறுபடியும் பார்த்தேன். போங்கடா. என்னடா பண்றீங்க? வீட்டுக்கு போடா. கர்மம் பூச்சது நின்றுச்சே. சரி மச்சான், வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துரு, நான் ஓடுறேன். ஜாகி நல்லது. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஸ்கூல் பஸ் மிஸ் ஆச்சு. பஸ் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அவரை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கே இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அப்பா எனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுத்தாரு. நோக்கியா 3310. செம்ம போன். நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனாலும் அதை யூஸ் பண்ணது இன்னொருத்தங்க. ஹலோ, கொடுக்குறேன். இவ தான் என் ஃப்ரெண்டு நீத்து. இது என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் டோனா. இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவ ஒரே டைம்ல 3-4 பசங்களை லவ் பண்ணுவா. இவ ஒரே டைம்ல 3-4 மசால் தோசையை சாப்பிடுவா. இவங்க கூட இருக்கும்போதும் என் மனசெல்லாம் அவர் யாரா இருப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. என்ன ரெடி, என்ன நம்ம யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு மறுபடியும் பசிக்குது. காத்தாடி, டேவிட் காத்தாடி. நான் முன்னாடியே சொல்ல விட்டு போயிடுச்சு. இவர் தான் என் கசின் பிரதர் காத்தாடி, டேவிட் காத்தாடி. பொறம்போக்கு, பொறுக்கி, வேலை வெட்டி இல்லாதவன், வீட்டுக்குள்ள ஏத்த முடியாது, இப்படி எல்லாம் எங்க குடும்பத்துல இருக்கவங்க இவனை வர்ணிப்பாங்க. இவன் எப்ப வருவான், எங்க வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஏதாவது பிரச்சனை பண்ணி காணாம போயிடுவாரு. அப்புறம் எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவரு காணாம போனது எப்போன்னு கேட்டீங்கன்னா, வசனம் பரப்பி மகிமைப்படுத்துவது போல எவ்விடத்திலும் பரப்பி மகிமைப்படுத்தும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்கு அருளியரும் இப்போதும் எப்போதும் என்றென்றைக்கும் ஆமென். இதயத்தால நான் பண்ண போற தவறுகளை கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி இதெல்லாம் இந்த வயசு பையங்களுக்குள்ள சகஜம்தான். ஆனா இவரு காணாம போனது இதுக்காக இல்ல. பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். அப்பதான் எங்க சர்ச்சோட தலைமை பாதிரியார் ஃபர்ஸ்ட் டைமாவும் லாஸ்ட் டைமாவும் எங்க சர்ச்சுக்கு வந்தது. எஸ்கேப் ஆன காத்தாடி அதுக்கப்புறம் வந்தது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான். அவர் அப்பா எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. சம்சாரம்? ஏய், யாரு சம்சாரம்? ஓ, பேச்சா? என் பேச்சு புரியல. வா சீக்கிரம், கம்மு. அப்பா, காசு வாங்கிறதுக்கு மட்டும் ஒரு குறையில வந்து நிற்கிறானுங்க பாருங்க. சேட்டா, இந்த சண்டே மறந்து போவில்லை, நாங்கெல்லாம் ஜோஸ் அண்ணாவோட ஆளுங்கன்னு சொல்லணும், பறையணும். புரிஞ்சுதா? சொல்லுவீங்களாடா? சரி சார். இந்த போ போ போ. சரி, இது நம்ம புது மேட்ரு, ஆத்மீய லேபர் சப்ளை. என்னது ஆத்மீய லேபர் சப்ளை? வர ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை முந்தின நாள் நகர் தளத்துக்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருத்தர் வரணும்னு ஃபாதர் ஆர்டர் போட்டிருக்காரு. நம்ம ஆளுங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா? அதனால் ஒவ்வொரு வீட்டு சார்பாக நான் ஒரு மலையாளி பெங்காலின்னு செட் பண்ணி அனுப்பியிருக்கேன்.
அப்போ அவனுங்கெல்லாம் நகர்வலம் பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க ஜாலியாக வீட்டில் சரக்கடிச்சு குப்புறப்படுத்துப்பாங்க. எப்படி இருக்கு நம்ம ஐடியா? ஹலோ ஆண்டனியா, நீங்க சிலுவை தூக்க வேணாம், உங்களுக்கு பதிலா அந்த கிருஷ்ணமேனன் தூக்குவாரு. நீங்க ஜாலியா 2 பேக் அடிச்சுட்டு வீட்டுல படுங்க. ஆமா, நீ ஏன் இங்க வந்த? அது அண்ணா, அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தரை பார்த்து நீங்க எல்லாம் பயந்து ஓடுனீங்கல்ல, யார் அவரு? ஓ, அவனா? கிரி. கிரி பயந்துட்டுலாம் இல்ல, அவன் ஆளு சரியில்லை, சரியான ரவுடி. கொஞ்ச நாள் தோழர்களோட சுத்திட்டு இருந்தான், எக்ஸ்ட்ரா அந்த திமிரு வேற இருக்கு. நம்மள மாதிரி பணக்காரங்களோட எதிரி அவன். அவன் மூஞ்சில கூட முழிக்க கூடாது. கிரியா? ரவுடியா? இதெல்லாம் யாரும் உங்ககிட்ட சொன்னது? கிரி இறந்து போன தோழர் மாதவனோட பையன். சென்ட் தாமஸ் காலேஜில் டிகிரி முடிச்சான். இப்போ விவசாயம், அவருக்கு அதுதான் பிடிக்கும். உன் காத்தாடி கசனும் ஃப்ரெண்ட்ஸு பண்ற தொல்லை தாங்க முடியாம நான் தான் கிரிய பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு தடவை வர சொன்னேன். ஆமா, நீ ஏம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? போயிட்டு வரேன். பாய். கிரியா செம கையாச்சே. அடின்னா அடி, உதன்னா உத. அவங்க கூட எங்க உணவு தைரியமா போலாம். அவ புலிக்குட்டியாச்சே. பாப்பா, இதோட பிரேக் லைன் மாத்த வேண்டியிருக்கும். 100 இல்ல 1000 ரூபாய் செலவாகும். அவ்வளோ ஆகுமா? அவ்வளோலாம் ஆகும், எல்லாத்தையும் மாத்த வேண்டியது. தரேன். கடவுளே, இந்த பொண்ணு இந்த பைக்கை விற்கவே கூடாது. எப்பயும் இதை வச்சு விட்டிங்கன்னே இருக்கணும். டாக்டர், இந்த கமிட்டி மீட்டிங் விஷயத்துல நம்ம என்ன பண்றது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அதை பத்தி கிரிக்கிட்ட சொன்னா அவன் பார்த்துப்பான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்படியா? ஆனா உங்களை பார்த்தா அப்படி நான் இந்த தெரியல. பொம்பளை பசங்கிட்ட எல்லாம் அவ்வளோ பேசிக்கிறது இல்ல. போய் என்ன தவிர ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கிரிய தெரியும்னு அப்ப தெரிஞ்சது. நம்ம கிரி அண்ணன் தானே? உனக்கு அவரை தெரியுமா? தெரியுமாவா? அவர் குங்ஃபு மாஸ்டர் தானே. அவர் தான் என் தம்பிஸ் படிக்கிற குங்ஃபு அகாடமியோட மாஸ்டர். எந்த அகாடமி? எங்க இருக்கு? 2 மசாலா தோசை, அப்புறம் ஒரு மில்க் ஷேக். உன்னை நான் கூட்டிட்டு போறேன். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணா நீ எப்படி நெக்ஸ்ட் வீக் டோர்னமெண்ட் போவ? இந்த மாதிரிலாம் பண்ணா அவனுக்கு உனக்கு வச்சு செஞ்சுருவானுங்க. ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ண. சரி மாஸ்டர். என்ன? நான் இவளுக்கு ஐயோ, அது ஐ மீன் நான் என் தம்பிங்களை பார்க்க வந்தேன். எதுக்கு இவனுங்களை இங்கே அனுப்புறீங்க? ஃபுல் டைம் தூக்கம், ஒரு புஷ்அப்ஸ் எடுக்க கூட அவங்களால முடியல. அது எப்படி முடியும்? கண்ட ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி உடம்பை எடுத்து வச்சிருக்கீங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் கீரை எல்லாம் சமைச்சு அவங்க உடம்பை கம்மி பண்ணுற வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் போதும் இந்த கும்ஃபு கராத்தே. கீரையா? மாஸ்டர், அதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல் ஏதாச்சும் பண்ண தெரியணும். கிளம்புங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. வா, எஸ்கேப். ஏய், திரும்பி பார்க்காத. அந்த ஆள் கோவத்துல இருக்காரு, கையில கொம்பு வர. போலாம். நீ தேவையில்லாம நம்ம நாட்டை விட்டுட்டு அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ தமிழ்நாட்டுக்கு வா. இங்க இருக்கிற பச்சை பசேல்ன்ற வயலும் அதுல இருந்து வீசுற பசுமையான காத்தும் இதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டேன்னு வைய, எங்கேயும் போறதுக்கு உனக்கு மனசே வராது. நீங்க வந்து பாரு. ஓ, வந்துட்டியா? சரி, போய் குளிச்சிட்டு வா. நம்ம தமிழ்நாட்டோட மக்களோட பண்பும் அவங்களோட பாசமும் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. நீ இந்த மாதிரி வரன்னு சொல்லி எத்தனையோ வருஷங்கள் ஓடி போச்சு, உன நம்ப முடியாது டோனி. அம்மா, இந்த கீரை எப்படி சமைக்கிறது? வேணாம், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்.
இனிமே நான் போய் குளிச்சுட்டு வரேன். இதை யாரும் தொடக்கூடாது. இல்லப்பா. அம்மாடி, இந்த சமையலை கடமைக்குன்னு செய்யக்கூடாது. மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி ரசிச்சு செய்யணும். சரி. எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு லட்சியம் வேணும். எய்ம், அது நிச்சயம் வேணும். காட்டின் மொழியோ காதல் தாளம் போடுதே இதயம் பார்த்த நொடியில் வானம் ஆனந்த மழை தூவே. காட்டின் மொழியோ காதல் தாளம் போடுதே இதயம் பார்த்த நொடியில் வானம் ஆனந்த மழை தூவே. என்னம்மா? நீ செல்லும் வழியெல்லாம் தேடி தேடி பார்த்தேன், அதிகாலை வெள்ளியாய் கண்டு கண்டு சிலித்தேன். நீ என் விழிகள் பார்க்க பார்க்க பணியாகி கரைந்தேன். பெண்ணே, உன் பேச்சு எப்போதும் புது ராகம் தானே, பாவலரும் எழுதுகின்ற சுகராகம் தானே. போய் நாலு கிழங்க போடுங்களால. ஊர்வலம் போகலாம். என கிழங்க. பெண்ணே, நீ அதிகாலை அதிகாலை வான் தூவிடும் தேன்மழை சாரல் என் மனம் துள்ளனாய் ஆடுதே. ஹலோ. நில்லு. காட்டின் மொழியோ காதல் தாளம் போடுதே இதயம் புது படம் என்ன வந்திருக்கு? பார்த்து சொல்லுங்க. அம்மா பாட்சா படம் வந்திருக்கு. டேய் அதை எடுத்துடுறா. அந்த மழை தூவே. கிரியா வா வா, நான் அதை எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. இந்தா நீ கேட்ட என்டர் த டிராகன். ஓகே. பொடி நீ வந்தாய் வாழ்விலே புது வீணையாக விரல் மீட்டும் இசையன வந்தாய நீயே. பேசும் மொழி போல் உயிர் சேர வருவாயே. என்னாச்சு? பெண்ணே, என் மனவாணி வரும் மின்னலோ என் கீழ்வானிலே மின்னிடும் மின்மினி அல்லவா. ஓகே பொடி குள்ளி. மொழியோ காதல் தாளம் போடுதே இதயம் பார்த்த நொடியில் வானம் ஆனந்த மழை தூவுமே. அக்கா கிட்ட இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. கிரியனை மட்டும் ஹெல்ப் பண்ணலனா அக்காவை ஏதாவது மடத்துல செல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தாராம். பார்த்த நொடியில் வானம் ஆனந்த மழை தூவுமே. என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இது கொஞ்சம் கழுவி பார்த்துட்டு வரேன். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை பார்த்தேன்.
கெட்டு போச்சுன்னு அவங்க தலையிலே தூக்கி கொட்டுவேன்னு சொல்லி. அப்படின்னா நம்ம வேற யார்கிட்டயாவது வாங்கலாமே. உனக்கு யாரையாவது தெரியுமா? நான் பார்க்குறேன் ஆண்டி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அப்படின்னா அதான் நல்லது. ஒயின் தயாரிக்க நல்ல திராட்சை தான் வேணும். உனக்கு தெரிஞ்சவங்கன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் ஆண்டி. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்போ நான் கிளம்புறேன். இரு, டீ குடிச்சிட்டு போலாம். வேண்டாம் ஆண்டி, அகாடமிக் கிளாஸ் இருக்கு. சரி ஓகே, ஆண்டி. அம்மா விசாரிச்சுதான் சொல்லு. ஐயோ பூங்காற்றிலே உன் சுவாசத்தை யார் ஆண்டி வந்தது? அவன் தான் கிரி. நீ பார்த்ததில்ல? எவ்வளவோ வாட்டி இங்க வந்திருக்கானே. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு குன்ஃபு மாஸ்டரோட சிஷ்யன். என் ஹஸ்பண்டை பார்க்க அடிக்கடி இங்க வருவான். எனக்கும் ரொம்ப உதவியா இருப்பான். அவங்க அம்மா சுமித்ராவும் நானும் ஒன்னா படிச்சோம். பாவம், அவளோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் கிரி மட்டும்தான் அவளுக்கு துணை. அவன் அம்மா செல்லம். எவ்வளவோ படிச்சிருக்கலாம், ஆனா அவனுக்கு விவசாயத்திலையும் ஊர் மக்கள் மேலேயும் தான் அக்கறை அதிகம். அவன் எடுத்த முடிவு எனக்கு பிடிச்சிருந்தது. ஊர்ல வெறும் டாக்டரும் இன்ஜினியரும் மட்டும் இருந்தா போதுமா? விவசாயம் பண்ண ஆள் வேண்டாமா? அவங்க அம்மா நல்லா கவிதை எழுதுவா. அப்போதான் அவ தோழர் மாதவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க வீட்டில் அதை ஏத்துக்கல. அதோட அவ கவிதை எழுதுறது நின்று போச்சு. அப்புறம் என்னாச்சு? அவ இப்ப எதுவும் எழுதுறது இல்ல. அவ எழுதாதது கிரிக்கு ரொம்ப வருத்தம். என்னை பாத்துக்கிறதுக்காக அம்மா எழுதுறதே நிறுத்திட்டாங்கன்னு அவன் அடிக்கடி சொல்லுவான். அவன் அழுது நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு விஷயத்துலதான். பாவம் கிரி. நல்லவர் இல்ல? துபாயில இருக்கிற என்னோட சின்ன பொண்ணு ஹெலன் அவனை விட சின்னவளா இருந்தா நான் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அடிக்கடி ஊரை விட்டு ஓடுவானே காத்தாடி, அவனும் கிரியும் கிளாஸ்மேட்ஸ். கிரியை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். ஒன்னா படிச்சாங்களா? சொல்லவே இல்ல. என்ன சொல்லல? இல்ல, ஒன்னும் இல்ல. हाय श्रीलक्ष्मी। हाय। பாபா, எப்படி இருக்கு என்னுடைய புதிய பிசினஸ்? எதிர்காலத்தில் இன்டர்நெட் தான் சூப்பர் ஸ்டாரு. அதை நம்ம ஊர்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணது இந்த டேவிட் காத்தாடி. கிரேட். இது இம்மோரல் டிராஃபிக்ல? என்ன டிராஃபிக்? பாவம் குழந்தைங்க, அவங்க ஒன்னா இருக்கிறதுக்காக கிடைச்ச ஒரே இடம் இதுதான். இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணலாம், லவ்வும் பண்ணலாம், எனக்கும் காசு கிடைக்கும். சரி ஐயா. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? ப்ரௌஸ் பண்ணுமா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? இந்த கிரி இருக்காருல்ல, அவரும் நீங்களும் ஒன்னா படிச்சீங்களா? நானும் பாத்துட்டே இருக்கேன். அந்த கேடு கட்டணம் பத்தியே பேசிட்டு இருக்கேன். என்னால சொல்ல முடியாது. போ 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 போ. சொல்லிடு, இல்ல இத வீட்ல சொல்லிடுவேன். ஐயோ, நான் சும்மா காமெடி பண்ணேன். அதுக்குள்ள கோச்சிக்கிட்டியா? சொல்றேன், எல்லாம் சொல்றேன். நான் வயசுக்கு வந்த நாள்ல இருந்தே அவனை எனக்கு நல்லா தெரியும். வயசுக்கு வந்த நாளா? அது என்ன, நீங்க பொண்ணுங்க மட்டும்தான் வயசுக்கு வருவீங்களா? ஏன் நாங்க ஆம்பளைங்களும் வயசுக்கு வருவோண்டி, அதை முதல்ல புரிஞ்சுக்க. நீ நாங்க 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா. நான் கிரி, அப்புறம் அவ. அவனும் அவளும் செம்மையா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. லவ்வா? ஆமா, திக்கு லவ். तेरे नजर दिल के पार हो गया. அப்புறம் என்ன, எல்லா பொண்ணுங்க மாதிரி அமெரிக்காலேருந்து நல்ல ஒரு மாப்பிள்ளை வந்த உடனே அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அன்னையிலேருந்து கிரி என்கிட்ட பேசுறதே இல்லை. அதுல நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் எதுவும் செய்யல, எங்க அப்பா தான் பண்ணாரு. அப்பாவா? எடி, அவதாண்டி உன்னோட அமெரிக்கால இருக்கிற கசின், என்னோட ட்வின் சிஸ்டர் ஜூலி காத்தாடி. 200 பவன், 25 லட்சம். அடி துரோகி, ஜூலி அக்காவா? கர்த்தரே, அந்த கல்யாணத்துல 2 பிளேட் பிரியாணி நானும் சாப்பிட்டேனே. அன்னைக்கு தான் அவன் அதை கட்டி வச்சான், அந்த புல்லட்டோடைய பேக் சீட்.
போதும் போ, அப்புறம் சொல்லிடலாம். ஓகே. மச்சி, ஒரு 5-6 பேரை லவ் பண்ண சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போன ஆம்பளைக்கு ஊர்ல எல்லா பொண்ணுங்க மத்தியிலயும் மவுசு தான். அதுவும் அந்த அண்ணனை ஏமாத்திட்டு போனவ பெரிய பணக்காரி. அந்த பணக்காரி பத்தாதுக்கு உன் குடும்பத்து ஆட்கள் வேற. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு அவரை பிடிக்கும்னு சொல்ல போறேன். உன்னை பார்த்தா ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. இதுல லவ்வ சொல்ல போறாளாம். அது எப்படி சொல்லுவ? எப்படியாவது சொல்லிடுவேன். என்னோட கர்த்தர் எனக்கு அதுக்கு ஒரு வழி காமிப்பாரு. காமிப்பீங்கல்ல? அச்சச்சோ. ஆஹா, உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கூட செய்ய இந்த தெரியுமா? வேலையெல்லாம் தெரிஞ்சா செய்யறது. கார் ரிப்பேர் ஆச்சுன்னா வேனோட தூக்கி பார்க்கணும். எல்லாரும் இதை தெரிஞ்சா செய்யறாங்க. நல்ல கார் வாங்காம ஒரு டப்பா காரை வச்சுட்டு சுத்துங்க. நீங்க சரி பண்ணிட்டு வாங்க, நான் நடந்தே போறேன். என்னாச்சு டாக்டர்? வண்டி ஏதாச்சும் பிரச்சனையா? கிரியா, வண்டியில ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். இனிமே தான் டாக்ஸியை கூப்பிடணும். ஓ, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இருக்கு. நான் கொண்டு போய் விடுறேன், வாங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் கிரி, நான் கீ எடுத்துக்கிறேன். வண்டியில இருந்து ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துக்க. என்ன நடந்து போலையா? குடும்பத்தோட எங்க போயிட்டு வரீங்க? நம்ம பனையூர் பிரான்சிஸ் இருக்கார்ல, அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். ஓ, கேள்விப்பட்டேன். ரெக்கார்ட் பிரேக்கிங் வரதட்சணையாம. பின்ன 200 பவுனும். உங்களை மாதிரி பணக்காரங்க வரதட்சணை கேட்டு கேட்டு எங்க கொண்டு போய் விட போறீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? மாட்டிக்கிறது ஏழைங்க தான். நம்ம கோபாலண்ணாக்கு பொம்பளை பசங்க 3. அப்படிலாம் பாவம் என்ன பண்ணுவாரு? எனக்கு இந்த வரதட்சணை கொடுக்கறவங்களையும் வாங்குறவங்களையும் பார்த்தாலே ஏறும். அது சரிதான். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களும் இருக்கீங்கல்ல, ஏழைகளுக்கு ஏதாவதுன்னா உதவி செய்யறது, சமூக விவாகம் நடத்தி கொடுக்கறதுன்னு. இல்லையா? நித்து 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 நித்ரா. சைட்ல போடு, சைட்ல போடு. நித்ரா, என்னடா வண்டியில? கொஞ்சம் சாணி தான் சார். சாணியா? வண்டியோட புக்கு பேப்பர்ல எடுத்துன்னு சாரை போய் பாரு. நீ என்னடா வெளியே இருக்க மாட்டியா? உன் காலில் என்ன ஆணியா? யார் சார் எஸ்ஐ? ஜார்ஜா சார் பேரையா சொல்ற? நாயாங்க சார் ஏதோ ஒரு கிரியா, அவனுக்கு கீழே இறங்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதா? ஏன் இறங்க முடியலன்றவங்களை கஷ்டப்படுத்தி இறக்குற? அவனை கிளம்பி போ சொல்லு. கொஞ்சம் சாணி வேணா எடுக்கவா? வேணாம். வேணாமா? வேணான்றதுனால தான். ஆமா கிரி, எஸ்ஐ உனக்கு முன்னாடியே தெரியுமா? நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் 2 பேரும் உள்ள இருந்தோம். அவன் ஐசியூவில், நான் ஜெயிலில். எஸ்ஐ சோமசுந்தரத்தை பாழுங்கடத்துல தூக்கி போட்ட ஆட்டு தாமஸ், ஆட்டு தாமஸ், ஆட்டு தாமஸ். அப்பா, ஆ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற ஆளுக்கு நீங்க எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க? என்னம்மா நீ அப்படி கேட்டுட்ட?
எங்க கிட்ட இருக்கிறதுல உனக்கு தானே, எல்லாத்தையும் கொடுத்துடுறோம் வரதட்சணையா. போதுமா? 10 பைசா கொடுக்க கூடாது. அப்படி அவனாவது கேட்டுட்டு வந்தா அவனுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க.